ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி 6th டே படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பைலட்டாக இருக்காரு. இந்த படமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த படமே 2000 வந்த படம். அன்னைக்கு டேட்டுக்கு குளோனிங்ன்றது ஆரம்பிச்சிருந்த டைமாக இருந்திருக்கலாம். அந்த டைமில் பல விஷயங்கள் குளோனிங்கில் மாறிக்கிட்டு இருக்கு. மனிதர்களை குளோனிங் பண்ணுறது மட்டும் தடை செய்யப்பட்டதாகவே இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒரு நாள் நம்ம ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அவரை மாதிரியே ஒருத்தர் இருக்காரு குளோனிங் பண்ணி. அவரை உருவாக்குனது யாரு? அது மட்டும் இல்லாம ஒரு கேங் நம்ம ஹீரோவை போட்டு தள்ள பாக்குது. அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம், கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா கான்செப்ட் சொல்லி ஆகணும். குளோனிங்ன்றது 2000 இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்திருக்கலாம். அதை ரொம்ப டீடைலாவே காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. ஏன் இன்னைக்கு டேட்டுக்கு கூட தமிழ்ல நம்ம அந்த மாதிரி படங்களை பெருசா பார்த்திருக்க மாட்டோம். பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரேட்டிங் நம்ம ஹீரோ கேரக்டர் சூப்பரா எழுதிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்தில் நம்ம ஹீரோ ஹீரோயின் நடுவில் இருக்க ரொமான்டிக் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்லையும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. என்ன இன்னைக்கு டேட்டுக்கு பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் படமும் டெக்னிக்கலி அன்னைக்கு டேட்டுக்கு சவுண்டா இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் அவுடேட்டடாக தெரிய தான் செய்யும். மொத்தத்தில் இந்த படம் கண்டிப்பாக எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இந்த படத்துக்கு IMDbல 6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 6.5 கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.